இரண்டாவது நாளாக சரிவு. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 71,160 ரூபாய்க்கு விற்பனை. உதகை கள்ளட்டி மலைச்சாலையில் மரம் விழுந்ததால் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகள் அவதி. பிரபல திரைப்பட நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் காலமானார். ஏற்கனவே மூச்சு திணறல் இருந்த நிலையில் இன்று காலை திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் காலமானார். குற்றாலத்தில் அவ்வப்போது மழை பொழிவதால் அருவிகளில் நீராட 5 நாளாக தடை. பொள்ளாச்சி ஆழியாறு கவியருவியிலும் காற்றாற்று வெள்ளத்தால் தடை தொடர்கிறது. தேனி மாவட்டம் சுருளி வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழை. சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் 4வது நாளாக குளிக்க தடை. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 4 நாட்களில் 10 அடிக்கு மேல் உயர்வு. நீர்வரத்து 7,318 கன அடியாக இருக்கும் நிலையில் 124 அடி வரை நீர்த்தேக்கம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,927 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் 112 அடியை தாண்டி தண்ணீர் தேக்கி வைப்பு. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 19 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழை. மேல் பவானியில் 13, பாலக்குளா 8 சென்டிமீட்டர் மழைப்பதிவு. பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9,200 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 78 அடியை தாண்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றும் நாளையும் மாவட்ட பொறுப்பாளர்கள், செயலாளர்கள் கூட்டம். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். திருச்செங்கோடு, உடுமலை, பழனி உள்ளிட்ட 11 நகராட்சிகளை தரம் உயர்த்த முடிவு. மாங்காடு, குன்றத்தூர், அரியலூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட நகராட்சிகளையும் தரம் உயர்த்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. சோளிங்கர் அருகே காதல் விவகாரத்தில் வீடு புகுந்து 10ஆம் வகுப்பு மாணவி குத்திக் கொலை. மாணவியை கொன்ற இளைஞரை பிடித்து போலீசார் விசாரணை. சுவிட்சர்லாந்தில் ஹால்ஸ் மலையில் பெரும் வெள்ளம் போன்று பனிப்பாறைகள் சரிந்து விழும் காட்சி. ஒரு மலை கிராமத்தின் பெரும்பகுதி பனிப்பாறைகளை புதைந்ததாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு உலக நாடுகள் அங்கீகாரம். இந்தியாவுக்கு ஆதரவு பெருகி வருவதாக ஜெய்சங்கர் விளக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.